மலேசியாவில் இருக்கக்கூடிய சிட்டி ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு போகலாமா? இந்த இடம் மலேசியாவில் இருக்குது. கேஎல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அங்கே போயிடலாம். இந்த இடத்துக்கு கார் மூலியமாகவோ இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் மூலியமாகவோ போகலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும் நமக்கு. முக்கியமான விஷயம், இது கடல் மட்டத்திலேருந்து 1800 அடி உயரத்தில் இருக்கிறதுனால இந்த இடம் ரொம்பவே சில்லுன்னு குளிராக தான் நமக்கு இருக்கும். இங்கே முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய ஹோட்டல் இருக்குது. ஸோ வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஹோட்டலில் இங்கே ஒரு ஹோட்டலுமே இருக்குது. அப்புறமா இங்கே கெசினோ இருக்குது. அதுக்கப்புறம் இன்டோர் அவுட்டோர் அப்படின்ற தீம் பார்க்குமே நமக்கு இருக்குது. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அது கென்டிங் ஸ்கை வேர்ல்ட் தீம் பார்க்குமே இருக்குது. குடும்பங்களோட குழந்தைகளோட நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமாக விளையாடுறதுக்கான இடமும் இருக்குது. மலை மேலே போகிறதுக்கு நம்மளுக்கு கேபிள் கார் அவானா ஸ்கைவே கேபிள் காருமே நமக்கு இருக்குது. இப்போ இங்கே எப்படியெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். கார்னால் 1 மணி நேரம், இப்போ பஸ்ஸு, அதுக்கப்புறம் கேபிள் கார் அப்படின்னு போகலாம். அதுக்கடுத்து கிராப் இல்லைன்னா டாக்ஸி, அதுதான் நம்ம ஒரு சூஸ் பண்ணுறது. இதுக்கு 80 ரிங்கெட் டு ஒரு சிலர் 150 ரிங்கெட் வரைக்குமே நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. பஸ் அப்படின்னு சொன்னால் 30-40 அந்த மாதிரியான சார்ஜஸ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தீம் பார்க்கெலாம் டிக்கெட் 150 to 200 வரைக்கும் நம்ம இதெல்லாம் சூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து. சாப்பாடு அப்படின்னு ஒரு இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 30லேருந்து 70 வெள்ளி வரைக்குமே நமக்கு ஆகிடும். ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250லேருந்து ரொம்ப லக்ஸூரியாக வேணும்னா நம்மளுக்கு 800 வரைக்குமே இருக்குது. அதுக்கு மேலே இருக்கான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 28 ஏக்கர் பரப்பளவில் ஒரு புத்தா டெம்பிள் அங்கே இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த டெம்பிள் 1994லேயே கட்டப்பட்டது. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அப்போவே அவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க. இந்த இடத்தோட முக்கிய அம்சங்கள்லாம் பார்க்கலாம். பெரிய புத்தர் சிலை இருக்குது. ரொம்பவே பார்க்குறதுக்கு அமைதியாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அந்த சிலை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 15 மீட்டர் உயரம் அந்த புத்தர் சிலை இருக்குது. பகோடா அப்படின்னு சொல்லக்கூடிய 9 மாடிகள் கொண்ட அழகான ஒரு கட்டடம். அதுவும் சிவப்பு நிறத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கென்டிங் முழுவதையுமே நம்ம இந்த அழகாக பச்சை பசுமையை நம்மளால் பார்க்க முடியும். அந்த உயரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரசனையாக இருக்கும் அந்த இடம். குகை கோயில் அப்படின்னு சொல்லிட்டும் இருக்குது. ஸோ நிறைய புத்தரோட உருவங்கள் வச்சுருப்பாங்க அந்த குகை கோவிலுக்குள்ளே. நமக்கு பார்த்தோன்னா ஜேர்னி டு என்லைட்மெண்ட் அப்படின்ற ஒரு இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நடைபாதை, நரகம் மற்றும் சொர்க்கம் இந்த மாதிரியான வடிவமைப்பில் இருக்கும். நிறைய சிலைகள் இருக்கும். இந்த சிலைகள் பார்த்திங்கன்னா சீன கலாச்சார கதைகள், அதுக்கப்புறம் அவங்கள பழக்க வழக்கங்கள், இதோட அடிப்படை கதைகள் எல்லாமே சொல்லக்கூடியதாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்கிறதுனால ரொம்பவே குளிராக அமைதியாக இருக்கும். இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க. இதோட சிறப்பே இதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த அமைதியான சூழ்நிலை, அப்புறம் தியானம் செய்வதற்கான இடம், பிரார்த்தனை செய்வதற்கானது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. உள்ளூர் மக்களுமே இங்கே அடிக்கடி வரக்கூடிய இடம். கேஎல்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மலேசியாவில் எல்லாருமே சின்ஸ்வி டெம்பிள் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த டெம்பிளை கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு மக்களுக்கு இது பிடிச்சமான ஒரு இடமா தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய டெம்பிளை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான் ஸ்ரீ லிங் ஹோ டாங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். அவரோட சிலையுமே நீங்கள் பார்க்க முடியும். எடுத்தனே அந்த என்ட்ரன்ஸில் காயின்ஸ் எல்லாம் போட்டு நான் ஒரு சிலை காமிச்சிருப்பேன் இல்லையா? ஸோ அதுதான் அவரோட சிலை. இந்த டான் ஸ்ரீ பார்த்தீங்கன்னா அவரோட சின்ன வயசுல இருந்து சின்ஸ்வி டைட்டி அவர் நல்லா பின்பற்றதுனால அந்த மதத்து மேலே கொண்ட ஒரு அபிப்பிராயம், ஒரு பற்றுனால இந்த ஒரு கோவிலை நிறுவனதாக சொல்லப்படுது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இடமானது சுமார் 18 ஆண்டுகள் கட்டுமான பணிகள் நடந்த ஒரு இடம்தான். 1975லேருந்து 1994 வரைக்குமே கட்டுமான பணிகள் செஞ்சு தான் இந்த இடத்த உருவாக்கியிருக்காங்க. இந்த இடத்துல 9 மாடிகள் கொண்ட இந்த பக்கோடா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒவ்வொரு தளத்திலுமே பார்த்தீங்கன்னா புத்தரோட பித்தளை சிலைகள் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா இந்த ஜேர்னி டு என்லைட்மெண்ட் ஒரு தெளிவான பாதை அப்படின்னு சொல்லலாம். இது சீன புராண கதைகளை நம்மளுக்கு சொர்க்கம், நரகம் இதை பற்றின கலைப்பொருள்கள், அதாவது சிலைகளை நம்ம பார்க்க முடியும். நல்லது செஞ்சால் கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும், தவறு செஞ்சால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு கருப்பொருளை குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டுற விதமாக தான் எல்லாமே வடிவமைச்சிருப்பாங்க. இந்த
இடத்த எப்படியெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி ஏற்றி தூபம் ஏற்றி வந்து நம்ம வழிபடலாம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால எப்பயுமே ஒரு மூடு பனி குளிர்ந்த காற்று அந்த மாதிரி தான் அந்த இடம் இருக்கும். முக்கியமாக சொல்லணுன்னா புகைப்படம் எடுக்க ஒரு சிறந்த இடம். இதை தவிர வேறு எங்கேயுமே இருக்காது. அவ்வளோ அருமையான புகைப்படங்கள் இங்கே வந்தால் நம்ம எடுக்க முடியும். இந்த இடம் உள்ளூர் சீன சமூகத்தினருக்கு இது ஒரு புனித தலம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அபானா ஸ்கைவே கேபிள் கார் எடுத்து நம்ம சின்ஸ்வி ஸ்டேஷனில் வந்து இறங்கிக்கலாம். அதுக்கடுத்து ரெசால்வோல் கண்டிங்கிலேருந்து இலவச பஸ் வசதியுமே நமக்கு வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காலை 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், இல்லைனா மாலை 4 மணி டு 6 மணி வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்தோன்னா நமக்கு ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அதிகாலை இல்லைன்னா மாலை டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள்லாம் வந்து அப்படியே மலை மேலே வந்து மிதந்துட்டு அந்த கோவிலை சுற்றி ஒரு அற்புதமான காட்சியை வந்து நம்ம பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் ஒரு ஃபேமிலியாக போகிறோன்னா ஃபஸ்ட் டே வந்து தீம் பார்க் ப்ளஸ் ஹோட்டல் ஸ்டே வந்து இருந்துக்கலாம். அப்புறம் செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா புத்தா டெம்பிள், அப்புறம் சைட் சீயிங் ப்ளஸ் ஷாப்பிங் இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் போட்டுட்டு வரலாம். இந்த சொர்க்க நரக பாதை அப்படின்னு நம்ம புராண கதைகள் பார்த்தோம் இல்லையா, சீன முறைப்படி. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. என்னோடய பையன் வந்து இந்த சிலைகள்லாம் பார்த்து ரொம்பவே பயந்துட்டார். கிட்டத்தட்ட வரவே மாட்டேன் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இதில் அங்கிட்டு இங்கிட்டு ஓடினதில் கீழேயுமே விழுந்துட்டார். இந்த மாதிரி நம்மளோட பயணங்கள் சின்ன குழந்தைகளை கூட்டு வந்தால் ரொம்பவே அமைதியாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ப முடியாது. இந்த இடம் கிட்டத்தட்ட இயற்கை ப்ளஸ் மதம் ப்ளஸ் கலாச்சாரம்னு எல்லாமே இந்த 3 இணைந்த ஒரு இடமா தான் இருக்கும். குடும்பத்தோடு நம்ம வந்து போகக்கூடிய இடங்களில் இதுவுமே ஒன்று. சிறப்பாக வந்து குழந்தைகளுக்கான கல்வி பயணம் போல் இது வந்து இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்குற விதமான சிலைகள் நிறையா இருக்கும். அதை பற்றின கேள்விகள் குழந்தைகள் எழுப்பும்போது நம்மளுமே அதுக்கான கதைகள் சொல்ல வேண்டியது வரும். அப்போ வந்து இது முழுக்க வந்து நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் வகையில் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ இங்கே வர்றது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்பவே ஒரு நல்ல இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த இடம் முழுவதும் வந்து அப்படியே மேகம் மூட்டமாக இருக்கும். ஸோ அது அப்படி மூடி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு மாய உலகத்துக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். மலேசியா சட்டத்துப்படி அனுமதிக்கப்பட்ட ஒரே பெரிய கேசினோ அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹோட்டல், அந்த பொழுதுபோக்கு வளாகம் இருக்குது இல்லையா, அது பக்கத்தில் தான் இந்த கேசினோவுமே வந்து இருக்குது. இந்த கேசினோ அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கேசினோ டி கென்டிங் அண்ட் ஸ்கை கேசினோ அப்படின்னு 2 பகுதிகளாக வந்து இருக்குது. இந்த இடம் வந்து 24/7 வந்து ஓப்பன்லேயே வந்து தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆயிரக்கணக்கான ஸ்லாட் வந்து இங்கே எடுப்பாங்க. அண்ட் ஸ்லாட் மெஷின்ஸ், டேபிள் கேம்ஸ் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ரோலெட், பிளாக் ஜாக், பேக்ரெட், புக்கர் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் விஐபிஸ்க்கான அந்த ஹை காஸ்ட் கட்டி வந்து பே பண்ணி விளையாடுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து தனியான ரூம்ஸுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ எக்கச்சக்கமாக பணம் புழங்குற இடமாகவும் இது இருக்குது. இந்த மாதிரியான இடத்துக்கு வந்து 21 ஏஜுக்கு கிட்டத்தட்ட 21 வயசாவது முழுமை அடைஞ்சிருக்கணும் எங்கே போய் விளையாடுறதுக்கு அப்படின்ற மாதிரியான சட்டங்களும் இருக்கதா சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி முழுமையாக தெரியலை. அண்ட் இந்த இடத்துக்கு மலேசியர்களும் வெளிநாட்டவர்களுமே வந்து செல்லலாம். ஸோ உள்ளூர் வாசிகளான மலேசியர்களுக்கும் அனுமதி உண்டு, வெளிநாட்டவர்களுக்கும் அனுமதி உண்டு. இங்கே உள்ளே போகிறதுக்கு வந்து பாஸ்போர்ட், அடையாள அட்டை இது 2ஐயும் வந்து நம்ம காட்டணும் அப்படின்னா தான் நம்மளை வந்து அனுமதிப்பாங்க. இந்த கேசினோவில் புகைப்பிடிப்பதற்கு ஸ்மோக்கிங் ஜோன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஆல்கஹாலுமே வந்து இங்கே கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூதாட்ட பழக்கமாகிடும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு மட்டுமே வந்து பார்த்துட்டு வருவாங்க. இந்த இடத்துல ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு அனுமதி, புகைப்படங்கள் எடுப்பதற்கு அனுமதி கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே நிறைய இடம் சுவாரஸ்யமான கதைகளோட பார்க்கலாம். டாட்டா, பை பை.